உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். துளசி, ஏய், உன்னை திரும்பவும் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன்டி. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சித்தி ஹாஸ்பிட்டல்லையா இருக்காங்க? இல்லடி, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகும். இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு? அப்பாக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குடி. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இதோ அங்க இருக்கா. அதோ நிக்கிறா. வா. வராங்க. அம்மா, இவ சுமதி. வணக்கம். இப்ப இவதான் என் ஃப்ரெண்டு குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறா. சுமதி, இது என் அம்மா. இவரு நான் ஜனனியோட ஹஸ்பண்ட். வணக்கம். உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? நீங்க 2 பேரும் மகஸ்தானத்துல இருந்து அவரை பாத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமா ஜனனி, உனக்கு எப்படி இவங்கள தெரியும்? அம்மா, சுமதியோட ஃப்ரெண்டு என் கூட மலேசியால ஒன்னா படிச்சவங்க. அவங்க மூலமா தான் எனக்கு சுமதியை தெரியும். நாங்க அடிக்கடி போன்லலாம் பேசிப்போம். சுமதி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவ ஃப்ரெண்டோட அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ணணும்னு பணம் கேட்டிருக்கா. அவளால ஹெல்ப் பண்ண முடியாம போனதுனால இங்க இருக்கிற என்கிட்ட கேட்க சொல்லியிருக்கா. அப்படிதான் சுமதி எனக்கு ஃபோன் பண்ணா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் யோசிக்காம பணத்தை எடுத்துட்டேன். உன் ஃப்ரெண்டோட பேர் என்னம்மா? துளசிமா. துளசியோட ஃப்ரெண்டு கீதாமா. கீதாவோட ஃப்ரெண்டு தான் ஜனனி. எனக்கு அப்படிதான் ஜனனியவே தெரியும். கடவுள் எதுக்குதான் மனுஷங்களை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. பொண்ணு காணாம போயிருக்கான்னு வருத்தத்துல இருந்தவருக்கு உடம்பு முடியாம போயிருக்கு. ஜனனி, நீ நல்ல காரியம் பண்ணிருக்க. ஆமா, அவருக்கு ஆபரேஷன் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தெரியலங்க. நீங்க எல்லாரும் உட்காருங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வாங்கி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா? பரவாயில்ல. சரி, ஓகே. டாக்டர், அப்பாக்கு எப்படி இருக்கு? அவருக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா. எதுவா இருந்தாலும் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் கிளியரா சொல்ல முடியும். ஜனனி, நீ அழாதமா. யாரோ ஒருத்தருக்காக நீ இப்படி அழறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுமா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்ல. அப்பாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு அது இல்லாதவங்களுக்கு தாமா தெரியும். யாரோ ஒருத்தரோட அப்பாவா இருந்தாலும் என்னால என் வாழ்க்கையோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அதனால என்னையும் மீறி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகி அழுதுட்டேன். வேற எதுவும் இல்ல. அதுவும் இல்லாம அவரை உசுரா நினைக்கிற அவரோட பொண்ணு கூட இப்ப அவர் கூட இல்லங்கிறத நினைச்சு பார்த்தேன். அதான் என்னால அழுகைய அடக்க முடியல. மத்தவங்க கஷ்டத்துக்காக இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ற? நல்ல மனசுக்கு அந்த பெரியவருக்கு எதுவுமே ஆகாதுமா. இந்த நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஜனனி, கவலைப்படாத. ஜனனி, நீ யாருன்னு என்கிட்ட சொல்லல. ஆனா இப்ப நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? ஜனனி, ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, பிரமிப்பா இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு. உன்ன மாதிரி என்னால யோசிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எதை பத்தியும் யோசிக்காம அவங்களுக்காக எதை வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிற உன் மனச நான் அதிசயமா பார்க்கறேன்.
உனக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நீ நல்லது பண்ணணும்னு நினைக்கிற. மற்றவங்களுக்காக யோசிக்க நினைக்கிற இந்த மாதிரி குணம் அபூர்வம் ஜனனி. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற இந்த குணம்லாம் பிடிச்சுதான் நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக தான் என் சொந்த அப்பாவே நான் எதிர்த்து நின்றுருக்கேன்னு இப்ப புரியுது. உங்ககிட்ட நான் என் காதலை எப்படி சொன்னேன் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இப்ப மறுபடியும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட வேணும்னு எனக்கு தோணுது. அம்மாடி ஜனனி, இந்த பெரியவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், எங்கன்னு தான் எனக்கு தெரியல. அம்மா பாத்திருக்கீங்களா? அவரை எங்கேயோ நான் பார்த்திருக்கேன்டா. எங்க? ஆ ஆ, அம்மாடி, அன்னைக்கு பெட்டி எடுக்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அங்க வச்சுதான் இவரை பார்த்தேன். ஆமா, அன்னைக்கு இவர் பொண்ணு காணோன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாரு. இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிவா எனக்கு ஞாபகமே வருது. இந்தாங்க, இதுல இருக்க மெடிசின்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி. ஓகே. இரு அம்மா, நானும் இவ கூட போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு எதுக்குமா என்னெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீ போயிட்டு வாமா. போயிட்டு வா. வா. துளசி, உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொந்த அப்பாவை யாரோ மாதிரி பாக்குற கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்கும்னு தெரியாம பயந்து பயந்து என்னால இருக்கவே முடியலடி. இதுக்கு பேசாம அந்த ஆக்சிடென்ட்லயே நான் செத்து போயிருக்கலாம். ஏய், வாய மூடு. என்ன பேச்சு பேசுற நீ? லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு. இந்த பிரச்சனையெல்லாம் டெம்பரவரி தான். ஆனா சேது கூட நீ இருந்திருந்தா காலத்துக்கும் இந்த பிரச்சனையோட தான் நீ வாழ்ந்திருக்கணும். என்னால முடியலடி. ஜனனி வேற எப்ப வருவாங்கன்னே தெரியல. வந்துருவா, நீ தைரியமா இரு. இங்க பாரு, கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. நான் ரொம்ப சுயநலமா இருக்கேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அப்படியெல்லாம் பேசுற? அமைதியா இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.